வணக்கமுங்க. செல்வங்கள்ல உயர்ந்த செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தை செல்வம் தான், மழலை செல்வம். நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். அந்த கல்யாண வீட்டுல உற்றார் உறவினர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? வீடு கட்டிட்டியா, காசு பணங்களை சம்பாரிச்சிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, இதைதான் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த தாய்மார்கள்லாம் தேங்காயை கட் பண்ணி அம்மியில வச்சு அரைக்கும் போது குழந்தை இல்லாதவங்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? கிள்ளி தேங்காயை கொடுப்பதற்கு குழந்தை இல்லை என்பாங்க. அதே தாய்மார்களுக்கு குழந்தை பெண் குழந்தையாகிவிட்டால் கவலைப்படுவாங்க. கொல்லி வைக்கிறதற்கு பையன் இல்லையே, வாரிசு இல்லையே அப்படின்னா. இது இன்னைக்கு ஐதீகம். ஆம்பளை பையன் தான் கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அது இன்றைக்கு இல்லை. பெண் பிள்ளைகளும் இன்றைக்கு கொல்லி வைக்கிறார்கள். எல்லா சமுதாயத்திலும் பெண் பிள்ளைகளும் கொல்லி வைக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் நிறைய பேர் பெத்து போட்டாங்க. இன்னைக்கு இது இல்லை. 1 இல்லைன்னா 2. அதே மாதிரி அந்த காலத்துல பெண் பிள்ளைகள்லாம் பிறந்த உடனே ஒரு சில வீட்டுல வேண்டாம்னு கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டிருக்காங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் பாரதி ராஜா. கருத்தம்மா அப்படிங்கிற படத்தை காட்டினதால இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைகளை கொலை செய்கின்ற சம்பவமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் தான் வேணும் அப்படின்றாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆம்பளை பையனே வேணாம், பெண் பிள்ளை தான் பிறக்கணுன்றாங்க. அப்படி இன்றைக்கு காலம் ஆகிவிட்டு. அதாவதுங்க, அம்மாவுக்கு பையனை தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, தாய் பாசம் வேற, தாரம் பாசம் வேற. என்னுடைய தாயே எனக்கு மகளாக பிறந்து விட்டால் அப்படி என்று தகப்பன்மார்கள் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை தெய்வமாக வழிபட்டு இன்னைக்கு வளர்த்து வந்து கொண்டிருக்காங்க. தாயே, நாச்சியாரே அப்படிலாம் பேசி கொஞ்சி இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வளர்த்து வந்துகிட்டு இருக்க காலம் இது. அதே மாதிரிங்க, அறிவுல போட்டி வச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஆய்வகத்துல இருந்து அந்த பக்கம் 50 பெண் குழந்தைகள், இந்த பக்கம் 50 ஆண் குழந்தைகள் கேள்வி போட்டி வைக்கிறாங்க. இதுல அதிகமான மார்க் வாங்கி ஜெயிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பெண் குழந்தை. அதே மாதிரிங்க, பெண் புத்தி முன் புத்தி. அவங்களுக்கு ஷார்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும், யோசிக்க மாட்டாங்க. கை கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த கை கடிகாரம், இதை ஏன் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பெண்களுக்கு இடது கையில கெட்டுவதற்கு தான் இந்த கை கடிகாரம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண் பிள்ளைகள் கிட்ட ஸ்பீடா அது கார் ஓட்டும் போதாக ஆகட்டும், படிக்கும் போதாகட்டும், லெப்ட் எது ரைட் எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா யோசிக்கும் கொஞ்சம். பையன் அப்படி இல்லை, ஷார்ப்பா சொல்லுவான், இதுதான் லெப்ட், இதுதான் ரைட்டு. அவ்வளவு ஸ்பீடா ஆண் பசங்களுக்கு மூளை ஷார்ப்பா இருக்கும். பெண் பிள்ளைகள் அப்படி இல்லை. அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவங்க ஜட்ஜியா ஒரு நீதிமன்றத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு அவரு வாய்தாவுக்கு 3 வாய்தாவுக்கு போல ரீகால் பண்ணணும். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அவரு கீழே தான் ஓரமா பாவம் போல உட்கார்ந்து இருக்கணும் கடைசி வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும். இப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த ஓரமா அப்படியே பாவம் போல இருந்தாரு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? சாப்பாட்டுக்கு போச்சு. அந்த ரீகால் பண்ணக்கூடிய ஆள் என்ன பண்ணாருன்னா, எந்திரிச்சு சேர்ல உட்கார்ந்துட்டாரு. இதை அந்த அம்மா கேமரால பார்த்துட்டு பழையபடி சேர்ல உட்காரும் போது அந்த பையனுக்கு ஜெயிலுக்கு போன்ட்டாங்க. அப்போ என்ன ஷார்ப்பு பாருங்க. இதே ஒரு ஆம்பளை நீதிபதியா இருந்தா சரி, என்ன சேர்ல வந்திருந்தா என்ன அப்படி என்று எண்ணிக்கொள்ளும். அதே மாதிரிதான் பெண்கள் பெரிய பெரிய ஐடி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டார்னு ஒரே ஒரு முடிவெடுக்கும், வேலைக்கு வேண்டாம் போ அப்படின்னு ஷார்ப்பா இருக்குது பெண் பிள்ளைகள். அதே மாதிரிங்க, இன்னொருத்தர் நீதிமன்றத்துல
ஒரு வழக்க போடுறார். அவருக்கு வயது 70 வயது. அவர் என்ன வழக்கு போட்டாருன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மகன் என்னை பார்க்க மாட்டான் அப்படின்னு வழக்கு போட்டார். இதை விசாரிக்கணும்னு அவருடைய மகனை நீதிமன்றத்துக்கு வரவழைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்றான், நான் எங்க அப்பாவுக்கு மாசமானா 3000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி சான்றிதழை காட்டுறான். அப்போ நீதிபதி பார்த்து கேட்டிருக்காரு, உங்க பையன்தான் உங்களுக்கு மாசமானா 3000 ரூபாய் கொடுக்கிறாரு, அப்புறம் என்னங்க? இல்லைங்க, என் பையன் எனக்கு காசு கொடுக்க வேணாம், 1 ரூபாய் கொடுத்தா கூட போதும், என்னை வந்து பார்த்து நேர்ல வந்து பார்த்து மாசம் மாசம் காசு கொடுக்கணும். அப்போ அந்த பணங்களெல்லாம் தாண்டி அந்த பாசம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுது பாருங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, நல்ல பிள்ளையாக, நல்ல அறிவுள்ள பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று இறைவனிடம் அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா கண்ணதாசன் வந்து அன்னைக்கே பாடல்ல என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளே, அது கெட்டவராவதும் நல்லவராவதும் அன்னையின் வளர்ப்பினில் அப்படின்னு. உண்மை. எந்த பிள்ளையா இருக்கட்டும், இன்றைக்கு ஆண் பிள்ளை சம்பாதிப்பது போல பெண் பிள்ளையும் இன்னைக்கு சம்பாதிக்கின்றது. காரு ஓட்டுது, பைக் ஓட்டுது, தைரியமா எங்கனாலும் போகுது, யார்ட்டையும் பேசுது, அவ்வளவு தைரியமா இருக்கு. அந்த காலத்துலதான் பெண் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. பெண் பிள்ளை குத்த வைத்து விட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்ல மாட்டாங்க, நேரு கல்யாணத்தை தான் முடிச்சு வைப்பாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இன்னொன்னு, பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அதுக்கு சீர்வகைகள் செய்யணும் அப்படி என்று யாரும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் ஷார்ப்பா இருக்கு. படிச்சுட்டு இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சு. பையனை விட பெண்கள் இன்னைக்கு அதிகமாக சம்பாதிக்கும் காலமாகி. உங்களுக்கு ஒண்ணுன்னா பார்க்கறது பையன் பார்க்க மாட்டான். வயசு காலத்துல முடியல, பையன் கண்டிப்பா பார்க்க மாட்டான். மருமகள் எட்டி பார்க்க மாட்டான், சி நாத்தம். ஆனால் மகள் அப்படி இல்லை. நம்ம அப்பா அப்படி என்று நாமக்காக என்னென்ன தியாகம்னாலும் செய்வார். நம்மளுடைய அசிங்கத்தை எல்லாம் கூச்சப்படாமல் அச்சப்படாமல் அள்ளி போடுவார். மருமக அதை ஒரு நாளும் செய்ய மாட்டார், மகாதான் செய்வார். மருமகள்ல ஒரு சில மருமக செய்வார். அதுவும் எப்படி செய்வான்னா, உங்ககிட்ட கோடி கணக்குல சொத்துக்கள் இருக்கணும், அக்கௌண்ட்ல கோடி கணக்குல பணம் இருக்கணும், அப்பதான் செய்வார். ஆனா மகள், பெற்ற மகள் அப்படி இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, எந்த பிள்ளைகள் பிறந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பெண் பிள்ளையாக பிறந்து விட்டதே என்று தயவு செஞ்சு யாருமே கவலைப்படாதீங்க, வருத்தமே படாதீங்க. பெண் பிள்ளை பிறந்தால்தான் குடும்பத்துல லட்சுமி பிறந்து விட்டால் அப்படி என்று அர்த்தம். பெண் பிள்ளைகள் பிறந்தால் அது பொன் பிள்ளை பிறந்தது போல எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த சமுதாயத்துக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக பிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.